கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12 அதிகாரம் 22 ஆமேன். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை குறித்து தாங்க தியானிக்க போகிறோம். ஏசப்பா தமக்கு சொந்தமாக தேர்ந்தெடுத்த ஜனங்களை ஒருபோது கைவிடவே மாட்டாங்க. சில நேரங்களில் நீங்களே கர்த்தரை விட்டு விலகுனாலும் கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா நம்ம எல்லாருக்காகவும் அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் அவரோட சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் நம்பின மனுஷங்க உங்களை கைவிட்டுருக்கலாம், நீங்கள் அதிகமாக நேசித்த அந்த உறவுகள் உங்களை கைவிட்டுருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்தனால மனுஷங்க விட்டு போனாலும் கர்த்தர் உங்களை எந்த காரணத்துலையும் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அதனால ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாங்களோ, என்னை மறந்துட்டாங்களோ, இந்த சூழ்நிலை ஏசப்பா என்னை இப்படி ஒப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு கலங்காமல் இருங்க. கர்த்தர் உங்க கூடவே தான் இருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டாங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் அழகா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கலாம். ஏசப்பா அந்த அக்னி சுவாலையில போடுறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்கள கைவிடலை. அந்த அக்னி அவங்கள சேதப்படுத்தவே இல்லை. யார் போடணும்னு நினைச்சாங்களோ அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஏசப்பா சில சுச்சுவேஷன் அனுமதிக்கிறாங்கன்னா அது நம்மளை அழிக்க கிடையாது, அது நம்மளை உருவாக்குறதுக்காக மட்டுமே தான். அதனால அந்த மாதிரி நேரத்தில் ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாங்களோ அப்படிலாம் நினச்சி நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் கர்த்தர் உங்க கூடவே இருந்து உங்க கூட கர்த்தர் இருக்காங்கன்னு சொல்லி புறஜாதிகள் எல்லாரும் பார்ப்பாங்க. இதே ஏசப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் அந்த அக்னி சொல்லி அனுமதிக்கலைன்னா அந்த புறஜாதிகள் யாருக்குமே ஏசப்பா அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது. அந்த நாட்டில் ஒரு ரட்சிப்பும் வந்திருக்காது. ஏசப்பா ஒரு சுச்சுவேஷனை அனுமதிக்கிறாங்கன்னா, ஒரு சூழ்நிலையை அவங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்கன்னா அது தீமைக்கானதல்ல, கர்த்தர் அதை நன்மையாக மாற்ற செய்வாங்க. அதனால ஏசப்பா கைவிட்டுட்டாங்களோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் கர்த்தர் அவங்க கூடவே தான் இருப்பாங்க. கர்த்தரோட கரம் அவங்க கூடவே தான் இருக்கும். அதனால நீங்கள் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை ஏசப்பா இந்த சூழ்நிலையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி கலங்கவே வேணாம். கர்த்தர் எல்லா சுச்சுவேஷன்லையும் மனுஷன் இருக்கானோ இல்லையோ, நீங்கள் நம்பின உறவுகள் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் உங்க கூட எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏசப்பா உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டாங்க.